எலி விசில் என்கின்ற ஒரு எழுத்தாளன் ஐ பிலீவ் நான் நம்புகின்றேன் என்கின்ற நாவலிலே ஒரு நிகழ்வினை குறிப்பிடுகின்றான். ஹிட்லர் காலத்தில் ஏறக்குறைய 6 மில்லியன் யூதர்கள் கொல்லப்படுகின்றார்கள். பலவாறு சித்திரவதை செய்யப்படுகின்றார்கள். இந்த சித்திரவதை மையங்கள் பல இயங்கின. அதில் இந்த எழுத்தாளனும் ஒரு கைதியாக இருந்த தருணத்தில் நடந்த ஒரு நிகழ்வை அவன் பதிவு செய்கின்றான். பயமுறுத்துவதற்காக, மக்களை அழிப்பதற்காக பல்வேறு வழிமுறைகள் கையாளப்பட்டன. கேஸ் சேம்பர்ஸ் மற்றும் பல்வேறு முறைகளில் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுத்தப்பட முடியுமோ அவ்வளவு கஷ்டப்படுத்தப்பட்டு சாகடிக்கப்பட்டார்கள். அன்று ஒரு நாள் 3 தூக்கிலிடப்படுகின்றார்கள். அதை அந்த மையத்தில் இருக்கின்ற அனைவரும் பார்க்க வேண்டும். அவருடைய பார்வைகள் அந்த 3 பேரை பார்க்க வேண்டும். அதன்படி இவர்கள் தங்களையே வதைக்கு உள்ளாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய ஏற்பாடு. இந்த 3 2 பெரியவர்கள், ஒருவன் சிறியவன். நேரம் வருகின்ற போது 3 தூக்கு கயிறு மாட்டப்படுகின்றது. அதில் அந்த பெரியவர்கள் 2 விரைவாக இறந்து விடுகின்றனர், உடல் பலுவின் காரணமாக. ஆனால் அந்த சிறுவன், அவனுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கின்றது, அந்த கயிறு ஆடிக்கொண்டே இருக்கின்றது. இதை பார்த்து கொண்டிருந்த மற்ற யூதர்கள் ஒருவனை பார்த்து, அருகில் இருந்த தனது நண்பனை பார்த்து கேட்கின்றான், எங்கே உன் கடவுள்? எங்கு இருக்கின்றார் உன் கடவுள்? எனக்கு பதில் சொல் என்கின்ற கேள்வியை தனது அருகில் இருந்த நண்பனிடம் கேட்கின்றான். அதற்கு நண்பன் பதில் சொல்லுகின்றான், அதோ ஊசலாடி கொண்டிருக்கின்றதே, அதுதான் என் கடவுள். என் கடவுள் அதோ உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார் என்று அவன் பதில் சொல்லுகின்றான். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, மனித துன்பங்களில் பங்கு கொள்வதின் வழி கடவுள் துன்பத்தை கடக்க செய்கின்றார், அர்த்தம் புகட்டுகின்றார், துன்பத்தின் உண்மையை உணர்த்துகின்றார். காரணம், துன்பத்திற்கு காரணம் கடவுள் அல்ல, மாறாக சுதந்திரத்தோடு தன்னுறவு பெற்று வாழ படைக்கப்பட்ட மனிதனே காரணம் என்பதனை வலியுறுத்துகின்றார். துன்பத்தை போக்க இறைவன் கையாண்ட விதம் கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை பறிப்பதின் வழி அல்ல, மாறாக சக்தியாகிய அன்பு செய்வதின் வழியாக அவர் இதை புலப்பட செய்கின்றார். அதிகமான அன்பு எது? தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பது, அனைத்தையும் இழப்பது. இகழப்பட்டவராக, தன்னிலை இழந்தவராக, நொறுக்கப்பட்டவராக, ஒரு துன்புறும் ஊழியனாக தன்னையே அடையாளப்படுத்துகின்றார் நம் இறைவன். எனவே நம் கடவுள் துன்புறுத்தும் கடவுள் அல்ல, மாறாக துன்புறும் கடவுள். துன்புறுத்தும் கடவுள் அல்ல, மாறாக துன்புறும் கடவுள். நம்மிலே நமக்காக வேதனை உறும் கடவுள். ஏனெனில் நம் கடவுள் உறவின் கடவுள். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றிற்கும் மனிதனே என்கின்ற நிலை இருந்தாலும் துன்புறும் நீயும் நானும் தனிமையில் இல்லை, ஆண்டவர் நம்மோடு என்கின்ற நிலையை இந்த நாளிலே நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதனைத்தான் இந்த வார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. பரிவு கொள்கின்ற கடவுள். லாசரின் இறப்பின் பிறகு இயேசு உள்ளம் குமுறி கலங்கி கண்ணீர் விட்டு அழுவதாக
யோவான் நமக்கு புலப்படுத்துகின்றார். இயேசுவின் பாடுகள், சிலுவை பயணம், கொடூர மரணம் நம் வாழ்வில் சமுதாய சீர்திருத்தத்திற்கு அவர் தன் வாழ்வை அர்ப்பணிக்கின்றார் என்கின்ற உண்மை புலப்படுகின்றது. இயேசு கடவுளின் பதில். துன்பத்திற்கு அவர் காரணம் அல்ல. கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளை, இந்த சூழலில் நாம் உணர வேண்டியது என்ன? துன்பத்திற்கு காரணம் யார் என்று இப்பொழுது யோசித்து காலம் தாழ்த்துவதா, அல்லது இயேசுவின் பாடுகளை பார்த்து நீலி கண்ணீர் விடுவதா, அல்லது இந்த துன்ப சூழலில் நாம் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும் என்பதா? இயேசு செய்தது போல நாமும் செய்ய பணிக்கப்படுகின்றோம். அதுவே இயேசுவுக்கு நாம் காட்டும் நன்றி கடன். மத்தேயு எழுதிய நற்செய்தி 25வது அதிகாரம் 34 40 முடிய உள்ள வசனங்கள். சின்னஞ்சிறியன் சகோதர சகோதரிகள், பசியுற்றோர், தாகமுற்றோர், அந்நியர்கள், ஆடையில்லாதோர், நோயுற்றோர், சிறையில் வாடுவோர் என்று அவருடைய சாயல் உள்ளவர்களை நாம் இனம் கண்டு அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றாலே போதும் என்கின்ற எண்ணம் நம்மிடையே மேலோங்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் கடவுளின் மனமிறங்கும் குணம், பரிவு புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் வாழ்விலே உச்சக்கட்டம் அடைகின்றது. இயேசு நோயாளிகளை சந்திக்கின்றார், பேய் தீமையின் கொடூரங்களை ஓட்டுகின்றார், விரட்டுகின்றார். துன்புறும் தந்தையாக மக்களை பார்த்து மனமிறங்கி ஆயினில்லா ஆடுகள் போல் உள்ளவர்களை உள்வாங்கி அவர்களுக்கு போதனை செய்கின்றார், உணவளிக்கின்றார். ஊதாரி மைந்தன் ஓமையில் உள்ள தந்தையைப் போல தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தனது மகனை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் ஆற தழுவி கட்டி முத்தமிடுகின்றார். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இதைத்தான் நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். 3ஆம் நூற்றாண்டில் ஆரிஜின் என்கின்ற இறையலார் இவ்வாறாக கேட்கின்றார்: கடவுள் துன்புறுகின்றார் என்று உங்களுக்கு தெரியாதா? அவர் அன்பினாலேயே வேதனை உறுகின்றார். இது நமது குடும்பத்திலே நாம் உணர்கின்றோம். நாம் எதற்காக வேதனை உறுகின்றோம்? உறவுக்காக, மகனுக்காக, மகளுக்காக, கணவனுக்காக, துணைவியாருக்காக, உறவுகளுக்காக. அன்பினாலேயே நாம் வேதனை உறுகின்றோம். இத்தகைய ஒரு உணர்வினைத்தான் இந்த நாள் நமக்கு அறிவுறுத்துகின்றது. கடவுள் நம்மிலே வேதனை உறுகின்றார், கடவுள் நம்மிலே கஷ்டப்படுகின்றார். மகிழ்ந்திருந்தாலும், சில வேளைகளில் நம்மோடு கடவுள் மகிழ்ந்திருந்தாலும், ஆனால் பல வேளைகளிலே அவர் நம்மோடு அழுகின்றார். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, நமது துன்பங்களையும் கஷ்டங்களையும் நாம் சுமக்கவில்லை. இதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் நாம் மட்டும் சுமக்கவில்லை. இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும் நாம் ஏன் வாழ முடிகின்றது? இன்னும் நம்மால் நகர முடிகின்றது? இன்னும் நம்மால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முடியுது என்கின்ற கேள்வியை கேட்கின்ற போது ஒரு பதில் கிடைக்கின்றது. கடவுள் என்னையும் எனது வேதனைகளையும் சுமக்கின்றார். சுமப்பது நான் அல்ல, கடவுளே என்னையும் எனது வேதனையும் சேர்த்து சுமப்பதினால்தான் நமது வாழ்வு இயங்கி கொண்டிருக்கின்றது. காரணம், கடவுள் அன்பே உருவானவர், நம்மை கைவிட மாட்டார். சில வேளைகளில் நாம் கடவுளை மறந்தாலும், சில வேளைகளில் நாம் இதை உணராவிட்டாலும், கடவுள் என்னோடு இருந்து கொண்டிருக்கின்றார், என்னை தூக்கி சுமக்கின்றார் என்கின்ற உணர்வு நம்மிடையே வர வேண்டும். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, கெஸ்ட்ரோக் என்கின்ற யூத இறையலார் ஆணித்தரமாக சொல்வது, எங்கெல்லாம் மக்கள் வேதனை உறுகின்றார்களோ, கஷ்டப்படுகின்றார்களோ, துயரப்படுகின்றார்களோ,
அங்கெல்லாம் இறைவன் கஷ்டப்படுகின்றார், வேதனைப்படுகின்றார். இதைத்தான் விடுதலை பயண நூல் மிக அழகாக சொல்லுகின்றது. 3வது அதிகாரம் படித்து பாருங்கள். என் மக்கள் படுகின்ற வேதனைகளை நான் கண்ணுற்றேன், அவருடைய கூக்குரல் என் செவிகளுக்கு எட்டுகின்றது, இதோ நான் இறங்கி வருகின்றேன். மக்களுடைய கூக்குரலுக்கு, அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கின்ற கடவுள்தான் நம் கடவுள் என்பதனை உணர அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, பல வேளைகளில் நாம் கஷ்டப்படுவது நமது உறவுகளினால் தான் என்று சொன்னேன். நாமே யோசித்து பார்ப்போம். அதே வேளையில் இன்றைக்கு நாம் இயேசுடைய பாடுகளை தியானிக்கின்ற தருணத்தில் இயேசு ஏன் எனக்காக உனக்காக கஷ்டப்பட வேண்டும்? அவரது வாழ்விலே அவரது தாய் அன்னை மரியாள் ஏன் இவ்வளவு வியாகுலங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? யாருக்காக, எதற்காக? நாம் படுகின்ற துன்பங்கள் எல்லாம் நம்மை வாட்டுகின்ற போது உடனே கடவுளை அல்லவா நிந்திக்கின்றோம். கடவுளை, உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா, ஏன் எனக்கு இவ்வளவு கொடுமைகளை செய்து கொண்டிருக்கின்றாய் என்று கடவுள் மீது அல்லவா நாம் பழியை போடுகின்றோம். ஆனால் கூட்டி கழித்து பார்க்கின்ற போது கடவுளுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதற்கு காரணம் நானாக இருக்கலாம், அல்லது நீயாக இருக்கலாம், குடும்பத்தில் உறவுகள், நண்பர்கள் என்று இருக்கலாம். ஆனால் கடவுளை நாம் நிந்திக்கின்றோமே. கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, நமது மனநிலை மாற வேண்டும். கடவுளை நிந்திப்பதற்கு பதிலாக நம் வாழ்வினை உற்று நோக்க வேண்டும். ஏற்கனவே நமக்கு துன்பங்கள் பல இருக்கின்றன, கஷ்டங்கள் பல இருக்கின்றன. ஒரு ஆணாக இருப்பதினால் பல்வேறு கஷ்டங்கள், ஒரு பெண்ணாக இருப்பதினால் பல்வேறு கஷ்டங்கள், ஒரு குருவாக இருப்பதினால் பல்வேறு கஷ்டங்கள், ஒரு துறவியாக இருப்பதினால் பல்வேறு கஷ்டங்கள், ஒரு ஆசிரியாக இருப்பதினால் பல்வேறு கஷ்டங்கள், ஒரு மனைவியாக இருப்பதினால் பல்வேறு கஷ்டங்கள், ஒரு கணவனாக இருப்பதினால் பல்வேறு கஷ்டங்கள், பெற்றோராக இருப்பதினால் பல்வேறு கஷ்டங்கள் இயற்கையாகவே அமைந்திருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய கேள்வி, யதார்த்தம் இதுவாக இருக்கின்ற போது நான் ஏன் மற்றவர்களை துன்பத்திற்கு இன்னும் அதிகமாக உள்ளாக்க வேண்டும்? நான் ஏன் எனது மனைவியினுடைய அமைதியை கெடுக்க முற்பட வேண்டும்? நான் ஏன் எனது கணவனுக்கு எரிச்சலை மூட்ட வேண்டும்? எனது குழு வாழ்விலே ஏன் மற்ற சகோதரிகளுக்கு, சகோதரனுக்கு, குருக்களுக்கு நான் இடையூறாக இருக்க வேண்டும், கஷ்டத்தை கொடுக்க வேண்டும்? என்னை பெற்றெடுத்த எனது தாய் தந்தையருக்கு நான் ஏன் மனவலியை தர வேண்டும்? ஏற்கனவே கஷ்டங்கள் இருக்கின்றன, போதுமான கஷ்டங்கள் இருக்கின்றன, வேதனைகள் இருக்கின்றன. நான் ஏன் அதை இன்னும் அதிகப்படுத்தப்பட வேண்டும்? யோசிப்போம், தன்னிலை உணர்வோம். போதும், மற்றவர்களை கஷ்டப்படுத்தியது போதும் என்கின்ற உணர்வு நமது ஆழ்மனத்தில் வர வேண்டும். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, போதும். அப்பொழுதுதான் இந்த மனநிலை நமக்கும் வரும். நான் கஷ்டப்படுகின்ற போது, நான் வேதனைப்படுகின்ற போது கடவுள் என்னை தாங்குகின்றார், என்னை தூக்கி பிடிக்கின்றார், எனது குடும்பத்தை வழிநடத்துகின்றார், வழிகாட்டுகின்றார். அதே போன்று நானும் பிறரை தாங்க வேண்டும், பிறரை தூக்கி பிடிக்க வேண்டும் என்கின்ற மனநிலை வரும். வியாகுலத்தாயிடம் வேண்டுவோம், தனது மகனை கடைசி வரைக்கும், உயிர் பிரியும் வரைக்கும், அதன் பிறகும் கூட எவ்வளவு வலிமை கொண்டு மன வேதனைகளை அவர் தாங்கி அந்த ஆதிகால திரு அவையை வழிநடத்தினார். இன்னும் கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த உறுதியை தந்தார். வியாகுலத்தாய் நமக்கு உதவட்டும், நமது வாழ்வை உற்று நோக்க. அதே சமயம் கடவுளுடைய உணர்வும் கடவுளுடைய உறுதுணையும் நம்மோடு இருப்பதை நாம் கண்டுணர அன்னை மரியாள் உதவட்டும். ஆமென்.